ட்ரக் டீலர்ஸு, அரசியல்வாதிகள், போலீஸ் இவங்க எல்லாருமே இதில் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து மாற்றுறதில்ல. கடைசியில் யாரோ ஒரு அப்பாவி தான் மாற்றுவாங்க. வருமானத்தை வச்சு இந்த பெருமை பீத்துறாங்க பாருங்க இந்த அரசியல்வாதிகள். நாங்கள் வந்து 30,000 கோடி சம்பாதிச்சிருக்கோன்னா எப்படி சம்பாதிக்கிறீங்க? ஒரு சமூகத்தையே குட்டி சவராக்குது இந்த நாடு. 16 வயசு 14 வயசெல்லாம் குடிக்கிறாங்க. இந்த டாஸ்மாக் கடையில் இந்த வயசு வரம்பு இல்லாமல் விற்கிறாங்க பாருங்க. அது ஒரு பெரிய தவறு. நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதே கிடையாது. ரஜினிகாந்தோ விஜய் இவங்கெல்லாம் அந்த சிகரெட் அப்படி அடிச்சு ஊதுவாங்க. அதை பார்த்துட்டு நிறைய சின்ன வயசு பசங்க வந்து அதே மாதிரி அந்த இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் எல்லாருமே பணம் பணம் பணம். இப்போ இது கராத்தே கற்றுக் கொடுத்தா எக்ஸ்ட்ரா பணம், ஸ்விம்மிங் பண்ணால் எக்ஸ்ட்ரா பணம். என்னடா இந்த பணத்தை பண்ணிட்டு இருப்பீங்க? ஒரு ஸ்கூலு 2 ஸ்கூலு 10 ஸ்கூலு எங்கே இந்த பணத்தை தூக்கிட்டு போய் சாகும் போது தூக்கிட்டு போக போறீங்களாடா? கிடையாது. வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு 10-15 நாளுக்கு முன்னால் வேற ஒரு சேனலில் வந்து இந்த ட்ரக்ஸ் எப்படி இந்த பெரிய நடிகர்கள் பதவிக்கு வந்தவங்க வந்துட்டு அந்த போதை அவங்களுக்கு வந்து எப்படி இந்த ட்ரக்ஸால் இவங்கெல்லாம் அவங்களோட வாழ்க்கை எப்படி குட்டி சவறு ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். இது வந்துட்டு நான் பேசுகிறது ஒரு தனி மனிதனை கொச்சைப்படுத்துறதுக்கு இல்லை. ஆனால் அந்த மக்கள் வந்து எப்போ ஒரு பிரபலமான ஒரு மனிதனை பற்றி பேசும்போது அவங்க கேட்குறாங்க. இல்லாட்டி நம்ம பேசும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு நக்கலாக எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து இந்த பேச்சு வந்துட்டு பரவலாக போயிருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 லட்சம் மக்கள் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. அப்போ வந்து எனக்கு தெரியாத நிறைய அம்மாமார்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி அம்மா இல்லாட்டி மேடம்னு சொல்லி உங்களோட வீடியோவை வந்து நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு காட்டுறோம். ஏன்னா இதை பார்த்தாவது அவங்க எதனோ வந்து திருந்துவாங்களான்னு சொல்லிட்டு. இது வந்து நிஜமாகவே அன்றைக்கி அவங்க என்னை பேட்டி எடுக்கும்போது நான் கிளியராக சொன்னேன். நான் வந்து அந்த நடிகரை கொச்சைப்படுத்துவதற்காக நான் பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு முன் உதாரணம் மற்ற குழந்தைங்களுக்கு வந்து எப்படி இந்த போதைப் பொருட்களால் அவங்க வந்து வாழ்க்கையே எப்படி நாசமாக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்களுக்கு தெரியறதில்ல. இப்போ வந்துட்டு நிறைய குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன காலத்திலேயே என் பிரதர் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட். ஓகே, அவர் வந்து இந்த பழக்கத்தை எங்கே கற்றுக்கிட்டாருன்னா அமெரிக்காவில். அங்கேருந்து கற்றுட்டு வந்துட்டு இங்கே வந்து எங்கள் அப்பா அம்மா பட்ட கஷ்டங்கள் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து அது என்னமோ சொசைட்டி என்ன பேசிடுமோ. ஆக்சுவலி அது தவறு. சொசைட்டிக்காக நம்ம வாழ்கிறதில்ல, நம்ம வாழ்க்கை நம்மளுக்காக தான். ஆகையால் வந்துட்டு அவங்க வந்து அதை மூடி மறைச்சிட்டு இருந்தாங்க நிறைய தடவை. அப்புறமேல் அதால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் சின்னப்போ. ஏன்னா அவர் செஞ்ச தவறுக்கு எங்களையும் போட்டு அப்பப்போ திட்டுவாங்க. இது வந்து இந்த பெரிய பெரிய இந்த ட்ரக் டீலர்ஸு, அதுக்கப்புறம் இதில் வந்து கண்டிப்பாக அரசியல்வாதிகள், போலீஸ் இவங்க எல்லாருமே இதில் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து மாற்றுறதில்ல. கடைசியில் யாரோ ஒரு அப்பாவி தான் மாற்றுவாங்க. ஓகே, அப்போ வந்து நான் வந்து இது பார்த்தேன். ஒரு நாள் வந்துட்டு கோர்ட்டில் இருக்கும்போது ஒரு 85 வயசு ஒரு அம்மா வந்து போலீஸில் பிடிச்சி உட்கார வச்சுருந்தாங்க. இப்போ நான் அந்த அம்மாவை கேட்டேன், என்ன பிரச்சனைக்காக நீங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கீங்கன்னா? அந்த அம்மா சொல்லிச்சு, எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்கள்லாம் எனக்கு விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு சாப்பாடு இல்லை. அப்போ வந்து அந்த பொட்டி கடையில் இருக்கவர் வந்து சொன்னார், அம்மா இந்த பொட்டலத்தை போய் அந்த பக்கம் அங்கே நிற்கிற ஆளுக்கு போய் கொட்டினா நான் உனக்கு 50 ரூபா கொடுப்பேன். அந்த 50 ரூபா அன்றைக்கி அந்த அம்மாவுக்கு வந்து பெரிய பணம். இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். அப்போ வந்து அந்த அம்மாவுக்கு அந்த 50 ரூபாவால் ஒரு 2-3 வேலை இல்லாட்டி 2 நாள் சாப்பாடு கிடைக்கும். அப்போ வந்து அந்த அம்மா வந்து அதை தெரிஞ்சு செய்யலை அந்த தவறை. ஓகே, அப்போ வந்து இந்த போலீஸ்காரங்க போய் அவளுக்கும் புத்தி இல்லை, போய் அந்த 85 வயசு லேடியை பிடிக்கிறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த அம்மாவை மறுபடியும் கோர்ட்டுக்கு தூக்கிட்டு போய் ஜெயிலுக்கு தூக்கிட்டு போய் இதெல்லாம் ஒரு நிஜமாகவே இந்த போலீஸ்காரங்களை அவங்க மூளையை யூஸ் பண்ணணும். இதை வந்து அந்த யார் நிஜமாகவே விற்கிறானோ அவனை பிடிக்கிறதில்ல. அந்த கடைக்காரன் எவன் இந்த அம்மாவுக்கு கொடுத்தானோ அவனை ஒன்றும் பிடிக்கல. இந்த தூக்கிட்டு போய் இந்த அம்மா சோத்து பொழப்புக்காக கொடுத்தது பாருங்கள், அந்த அம்மாவை போய் அரெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய அந்த அம்மாவுக்கு பெயில் எடுக்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லை. ஸோ அதில் இந்த மாதிரி வந்து ஜெயிலில் எவ்வளோ பேர் அப்பாவிகள்
அப்பாவிகள் வந்து தனக்கு தெரியாமல் செய்த ஒரு தவறை வந்துட்டு அதுக்காக பாதிக்கப்படுறாங்களோ, அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்குது? இதெல்லாம் தேவையில்லை. அவங்கள உள்ளார வச்சுட்டு சோறு போட்டு ஆக்சுவலி சம்டைம்ஸ் ஐ ஃபீல் த உள்ளார இருக்கவங்க ஆர் மோர் இன்னோசென்ட் அண்ட் இங்கே வெளியே வந்து நடமாடும் நிறைய இந்த கொள்ளையர்கள், தட் இஸ் நாட்டை கொள்ளையடிக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள், நாட்டை கொள்ளையடிக்கும் இந்த பியூரோக்ராட்ஸ், நாட்டை கொள்ளையடிக்கும் இந்த கார்ப்பரேட்ஸ், அவங்கெல்லாம் தப்பிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் பலம் இருக்குது, வசதி இருக்குது, இந்த பாலிட்டிஷியன்ஸ் கிட்ட அவங்களுக்கு வசதி இருக்குது, அவங்க பணத்தை கொடுத்துட்டு எப்படியோ தப்பிச்சிடுவாங்க. ஆனால் உண்மையாக நிஜமாகவே அப்பாவியாக இருக்கிற ஒரு மனிதர் வந்து இதில் மாட்டுறாங்க. அப்போ வந்து இந்த பேரண்ட்ஸ் எனக்கு இந்த ஒரு சில நாட்களாக நிறைய தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அவங்களோட பேட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு அம்மானா என்ன எனக்கு போட்டாங்கன்னா, நான் என் பிள்ளைங்களுக்கு இந்த பேட்டியை போட்டு காட்டுறேன், ஏன்னா அப்படியாவது என் குழந்தைங்க திருந்துவாங்களான்னு சொல்லிட்டு. அப்போது நான் வந்துட்டு பெருமைப்படலை. எனக்கு வந்து சந்தோஷம் என்னென்னா, என்னோட பேச்சால் ஒரு 10 பேத்துக்கு உபயோகமாக இருந்தேன். அதுக்கு தான் நான் இவ்வளவும் இந்த பேச்சு பேசுகிறேன். ஏன்னா நான் இந்த காசுக்காகவோ நான் அவங்க யாரையும் வந்து எனக்கு வந்து பணத்தை அனுப்புங்க, கியூஆர் கோடு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எதனா நல்லது நான் பேசுறது கேட்டிங்கன்னா அதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ மற்றவங்ககிட்டயோ இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதால் வந்து நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த அம்மா பேசுகிறது நம்ம வாழ்க்கைக்கு உருப்படியாக இருக்குதா, நல்லதாக இருக்குதா. நிறைய குழந்தைகள் இன்றைக்கி 16 வயசு 14 வயசெல்லாம் குடிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த டாஸ்மாக் கடையில் இந்த வயசு வரம்பு இல்லாமல் விற்கிறாங்க பாருங்கள், அது ஒரு பெரிய தவறு. அதே மாதிரி நாள் முழுக்க விற்கிறாங்க, அதுக்கு மேலே அது ஒரு பெரிய தவறு. வருமானத்தை வச்சு இந்த பெருமை பீத்துறாங்க பாருங்கள் இந்த அரசியல்வாதிகள். நாங்கள் வந்து 30,000 கோடி சம்பாதிச்சிருக்கோன்னா எப்படி சம்பாதிக்கிறீங்க? ஒரு சமூகத்தையே குட்டி சவராக்குது இந்த நாடு. ஒரு ஸ்டேட் வந்துட்டு ரெவென்யூ வந்து பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்பிரிட்ஸ் விற்றதால, இந்த ட்ரிங்க்ஸ் விற்றதால நாங்கள் பணம் சம்பாதிச்சிட்டோன்னா அது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் கிடையாது. இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் டெவலப்மெண்ட். அப்போ வந்து அந்த காலத்தில் எனக்கு தெரியும், சின்ன நாங்கள் பாப்பா வந்துட்டு ட்ரிங்க்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு பர்மிட் இருக்கும். அந்த பர்மிட்டுக்கு பணம் கட்டி அந்த வயசு இருக்கணும் அவங்களுக்கு. அது எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி இளைஞர்கள் எவ்வளோ பேர் போய் இந்த கிளப்ஸு பப்ஸு இந்த பாரில் போய் குடிச்சிட்டு அவங்க வாழ்க்கையே கெடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ வேலைக்கு வர்றவங்க கூட குடிச்சு போட்டு தான் அந்த வேலைக்கே போகிறாங்க. ஒரு மினிஸ்டரும் என் பேரை சொல்கிறேன், முத்துசாமியும் அந்த ஹோம் செக்ரட்டரி அந்த அம்மா அமுதாவும் ஏதோ ஒரு பேர், அவங்க 2 பேர் ஒரு பேட்டி பண்ணாங்க ஒரு 1 இயர் பேக். இந்த செந்தில் பாலாஜி ஜெயிலில் போட்டப்புறம் முத்துசாமியை தான் மந்திரி ஆக்கினாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு பேட்டி பண்ணுறாங்க, நாங்கள் வந்து 7 மணிக்கே ஆரம்பிச்சிருவோம், ஏனென்றால் இது வந்து ஒரு சிலர் இது குடிச்சு தான் வேலைக்கே போக முடியும். நான் வந்துட்டு ஐ எம் நாட் கொச்சப்படுத்திஃபைங் இந்த பாவம், நிஜமாகவே இந்த சுவேஜில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நிஜமாகவே ஒரு ஹாரபிள் கண்டிஷன். நாடு இவ்வளோ டெவலப் ஆகுது, இப்போ வந்துட்டு ஏன் இந்த சயின்டிஸ்டோ இல்லாட்டி இந்த நாட்டில் இருக்கவங்க வந்துட்டு அதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் பண்ணல, அதுக்கு ஒரு இன்வென்ஷன் பண்ணல, அந்த க்ளீனிங் எப்படி பண்ணுறது, ஏன் மனிதனே இன்னும் போய் அந்த சாக்கடையில் மூழ்கி செய்யணும். அப்போ அவங்களும் அப்பாவும், ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போகிறாங்க. அதை வந்து நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. நிஜமாகவே அவங்களுக்காக நம்ம வந்து மனிதாபம் பட்டு நம்ம வந்து இதெல்லாம் எதிர்க்கணும். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன், ஸ்கூல்ஸ் காலேஜஸில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசிப்ளினே இருக்கிறதில்ல. எங்கே பார்த்தா பேப்பரை போடுறது, குப்பையை வீசுறது, எச்சையை துப்புறது மக்களும் தான். இப்போ நம்ம வந்துட்டு டெய்லி ரோட்டில் எச்சை துப்பிட்டு பேப்பரை போட்டுட்டு இருந்தால் அந்த துப்பறியும் ஒர்க்கர்ஸும் அவங்களும் மனிதர்கள் தான். அப்போ வந்துட்டு நம்ம ஏதோ டேக்ஸ் கட்டுறதால நம்ம எல்லா தப்பும் பண்ணிட்டுருக்கலாம், அது நியாயமானது கிடையாது. நம்மளுக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். இந்த சிவிக் சென்ஸ்ன்னு சொல்கிற ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கூல்ஸில் வந்து கண்டிப்பாக இது கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா
இந்த பிள்ளைங்க நான் பார்த்துருக்கேன், நிறைய படித்த வீட்டு பிள்ளைங்களே, பணக்கார வீட்டு பிள்ளைங்களே, அவங்க வீட்டில் மிட்டாய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ளோரில் போடுவாங்க. அதை போய் ஒரு குப்பை தொட்டியில் போடணும்னு நினைக்க மாட்டாங்க. இதில் நான் ஒரு உதாரணமாக சொல்லும். என்னோடய ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு, என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், நான் பேர் கடை சொல்லுவேன், ஹஷ்மிதா சொல்லிட்டு. அந்த கொள்ள ரீசெண்டாக வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் தனக்கு உடம்பு சரியில்லாட்டி ஆப்ரேஷனுக்கு அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அவள் சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்ட அந்த இலைய பேப்பரை வந்து அவள் நிஜமாகவே உடம்பு சரியில்லாமல் பெட்டில் படுத்துட்டு இருந்த குழந்தை, அப்படி இருந்தும் அவள் இறங்கி போய் அந்த குப்பை தொட்டியில் போய் அந்த பேப்பரை போட்டிருக்காள். நான் வந்து எப்போ என்னோடய குழந்தைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுப்பேன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிப்ளின், சிவிக் சென்ஸ். இதை வந்துட்டு இந்த குப்பைகளை இங்கே வீசக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, குப்பை தொட்டியில் தான் போடணும். நம்ம குப்பையை ரோட்டில் போட்டுட்டே இருந்தால் பாவம் அந்த துப்பறியும் ஒர்க்கர்ஸ், ஈவன் நம்ம காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ அந்த கூட்டுறவங்களுக்கும் இது வந்து டெய்லி எவ்வளோ நேரம் தான் அவங்களும் கூட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களும் மனிதர்கள் தான். அப்போ வந்துட்டு அந்த ஒரு மனிதாபிமானம் நம்ம நிறைய பேர்த்துக்கு இல்லை. அதே மாதிரி ஒரு சில வீட்டில் வந்துட்டு அந்த கடலையை சாப்பிட்டுட்டு இல்லாட்டி அந்த பிஸ்தாக்கியோ சாப்பிட்டு அந்த குப்பையை அப்படியே அது ஒரு குப்பை தொட்டியை வச்சு அந்த குப்பை தொட்டியில் போடலாம். இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அந்த தவறு செய்வாங்க. நான் சண்டை போடுவேன், ஏன் அப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்துட்டு நல்லது கிடையாதுன்னு சொல்லி. அப்போ வந்து அதே மாதிரி ஒரு பெரிய காரில், பென்ஸ் காரில் போயிட்டுருப்பாங்க. அந்த கண்ணாடியை திறந்து ஒரு குப்பையை வெளியே வீசுவாங்க, ஒரு மிட்டாய் பேப்பர் இல்லாட்டி அச்சியை துப்புவாங்க. அதுவுமே தவறு. என் பிள்ளைங்க எப்போ என்னை தமாஷ் பண்ணுவாங்க. என்னென்னா, அம்மா நீ எவ்வளோ பேர்த்த நீ திருத்துவேன், நான் எவ்வளோ பேர்த்த திருத்துவேன்னு கிடையாது, நான் எவ்வளோ பேர்த்துக்கு இதை சொல்ல முடியுமோ நான் சொல்லியே தீர்வேன். நான் வந்து எப்போனா வாழைப்பழமோ இருந்தால் சாப்பிட்டேன்னா, அந்த இல்லாட்டி பேப்பர் இருந்தால் இருந்துச்சுன்னா நான் அதை சேர்த்து வச்சு நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டு குப்பை தொட்டியில் தான் போடுவேன். என் முன்னால் இருந்தால் குப்பை கடந்தா எங்கள் காலேஜ்லேயே சரி, நான் அதை பிக் பண்ணுவேன். நான் பார்ப்பேன் எனக்கு முன்னால் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பிக் பண்ணுறாங்களான்ட்டு. அவங்க பிக் பண்ணாட்டி அதான் ஸ்டாஃப் பிக் பண்ணாட்டி நான் அவங்கள கூப்பிட்டு நீ அந்த பேப்பர் பார்த்துல ஏன் அதை எடுக்க முடியாதா, உங்களுக்கு என்ன கேள்வி. இல்லை, திஸ் டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மனிதனுக்கு இதுதான் வந்து ஒரு நல்ல உதாரணம். தட் அதே மாதிரி இந்த ட்ரிங்க்ஸு, இந்த ட்ரக்ஸு, இதை வந்து இன்றைக்கி நிறைய காலேஜஸ்லேயே அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை. அவங்க பிள்ளைங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணும்போது நிறைய பேர் ட்ரக் அடிக்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு தட்டி அவங்கள வந்து நீங்கள் செய்யறது தவறுன்னு சொல்லி கண்டிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறதில்ல. என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அவங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட படிக்கிற அந்த குழந்தை நல்லா இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள் பின்பற்றணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குமே இல்லை. நம்ம சம்பாதிச்சாமா, நம்ம கொள்ளடிச்சாமா, நம்ம பென்ஸ் கார் பாடினாமா, நம்ம நகை போட்டாமா, இல்லாட்டி நம்ம வைரம் போட்டோமா, இதுதான் நிறைய பேர்த்தோட கவலை. இந்த திருத்தணும், நல்லா செய்யணும், நம்ம வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதே கிடையாது. அப்போ இந்த ட்ரிங்க்ஸும் ட்ரக்ஸால் வந்துட்டு இதை வந்து ஒன்றும் இல்லை. இப்போ இது பிக்சர்ஸில், சினிமாவில் ரஜினிகாந்தோ விஜய் இவங்கெல்லாம் அந்த சிகரெட் அப்படி அடித்து ஊதுவாங்க. அதை பார்த்துட்டு நிறைய சின்ன வயசு பசங்க வந்து அதே மாதிரி அதே இமிட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கற்றுக்குறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து எப்படி ஒரு இந்த கெட்ட பழக்கங்களுக்கு முன் உதாரணமாக இந்த நடிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து நினச்சாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன பெருமை பீத்திக்கிறோம். நான் ரஜினிகாந்தாட்டம் இப்படி புதுசுன்னு விட்டேன், இது இப்படின்னு போச்சு, இல்லாட்டி இப்படி விட்டேன், அப்படி பிடிச்சேன், இதெல்லாம் வந்து பைத்தியக்காரங்க. இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இதில் சொல்லணும், ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னால் என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான் வந்துட்டு என்கிட்ட 8 வருஷம் படித்து பாஸ் ஆகி போய் வேலைக்கு போயிட்டு என்கிட்ட வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான், மேடம் எனக்கு வந்து இது கடனாக கொடுக்க முடியுமா. அப்போ வந்து அந்த மெசேஜ் ஆச்சு டிலீட் ஆகிடுச்சு, நான் பார்க்கல. அதுக்கப்புறம் டிலீட் ஆனோன்னா மறுபடியும் அவன் மெசேஜ் போடுறான், சாரி மேடம் நான் உங்களை கேட்டதுக்கு. அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எதுக்கு நீ சாரி சொல்கிற, எதுக்கு டிலீட் பண்ணி, என்ன நீ கேட்ட. அப்போ அவன் சொன்னால், இல்லைம்மா நான் ஊருக்கு போகணும், ஊருக்கு போகிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அதில் எனக்கு 300 ரூபா ஒரு இதாக லோனாக கொடுக்குறீங்களா. அப்போ நான் சொன்னேன், நீ என்ன வேலை பார்க்குற, நீ என்ன படித்த என்கிட்ட. அப்போ வந்து அவன் படித்த படிப்பு வந்து கேட்ரிங், அவன் போய் வேலை செய்கிறது வந்து ஒரு பனியன் ஃபேக்ட்ரியில் திருப்பூரில். அப்போ நான் சொன்னேன், இந்த 8 வருஷமாக நீ சேர்த்து வச்ச பணம் என்னென்னா, நான் கடனெல்லாம் கட்டுறதுக்கு கொடுத்துட்டேன் மேடம், எனக்கு அப்பா கிடையாது அம்மா தான் சொல்லி. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது என்னென்னா, அந்த பையன் என்னோட பேசும்போது தமிழில் தான் பேசுகிறான், மெசேஜ் அனுப்புதும் தமிழ்லேயே அனுப்புகிறான். நான் வந்து தமிழை கொச்சைப்படுத்தலை, வந்துட்டு
இந்த தமிழ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே பேச வரும். இப்போ நான் வந்து பேசுவேன், படிப்பேன், எழுதுவேன். பட் எங்கள் வீட்டில் இருக்கவங்க நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் நான் படித்து எழுதுவேன். அப்போ வந்துட்டு இந்த தமிழ் வந்து தேவை தான். இந்த கொலோக்கியல் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார நம்ம சுற்றுறதுக்கு இந்த லாங்குவேஜ் கம்யூனிகேஷனாக வேணும். ஆனால் அதே தான் பொழப்பு, அதுதான் என்ன கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எம்என்சியில் போய் எஸ்பெஷலி இந்த ஐடி பண்ணுறவங்க, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறவங்கெல்லாம், இன்ஜினியரிங் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு தமிழில் தான் பேசுகிறாங்க. அப்போ அவங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் அவங்கள வந்து கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. இதை வந்து மக்களுக்கு புரியுறதில்ல, இந்த பிள்ளைங்களுக்கு புரியுறதில்ல. அப்போ நான் அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், ஏன்ப்பா நீ காலேஜில் இருக்கும்போது எவ்வளோ தடவை நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம், அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம், சார்ஜ் பண்ணல, ஃப்ரீயாக கொடுத்தோம். அப்போ வந்து நான் சொன்னேன், ஏன் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஏன் அட்டென்ட் பண்ணல? எல்லாரும் ஓடுவானுங்க சினிமா பார்க்குறதுக்கோ, இல்லாட்டி அந்த வீடியோவில் இந்த டிவியை பார்க்குறதுக்கு ஓடுறது. யாருமே அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்னு விரும்பவே மாட்டாங்க. வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப கம்மியான குழந்தைங்க தான் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அதனால் பிரயோஜனப்படுத்துகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 2 பேர் வந்து டிசிஎஸில் வந்து அவங்க இங்கிலீஷ் பேசுனதுக்காகவே அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. முதல் சம்பளமே 70,000 ரூபாய் இருந்துச்சு. அப்போது அந்த மாதிரி பயன்பட்ட குழந்தைங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பைத்தியக்கார பசங்க வந்துட்டு இதோட பலன் என்னன்னு தெரியாமல் அவங்க வந்துட்டு படிக்கலை. அப்போ அவன் சொல்கிறான், மேடம் நீங்கள் அப்போ சொல்லும் போது எங்களுக்கு அதோட அருமை தெரியல, இப்போ நீங்கள் பேசுகிறது வந்து நீங்கள் அதோட எங்களுக்கு இப்போ தான் தெரியுது, எவ்வளோ அது யூஸ்ஃபுல், எவ்வளோ பிரயோஜனமாக எங்களுக்கு இருந்திருக்கோன்னு சொல்லி. அப்போ வந்து இந்த பையன் நிஜமாகவே இங்கிலீஷ் நல்லா பேசியிருந்தானா, நானே இவனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டல்லையோ இல்லாட்டி ஒரு இந்த ஷிப்பில் போனேன்னா 1 லட்சம் சம்பளம், ஷிப்பெல்லாம் 1-2 லட்சம் சம்பளம். அது இன்னொரு ஸ்டூடெண்ட் என்னோடது ஷிப்பில் இருக்கான். அப்போ வந்துட்டு அந்த பசங்களோட இன்ட்ரெஸ்ட், இப்போ வந்து நான் அந்த குழந்தைங்களையும் தப்பு சொல்ல மாட்டேன். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க செய்கிற தவறு, சிஸ்டம் ஃபெயிலியர். இவங்க வந்து தமிழ் 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 வற்புறுத்துறீங்க, அது தப்பு. தமிழ் வந்து ஒரு 2 வருஷம் படிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க இங்கே இருக்கிறதால அவங்க மதர் டங் தமிழாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் அவங்க வந்து இன்னும் 2-3 நல்ல அர்த்த பாஷைகளை கற்றுக்கணும். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த அரசியல்வாதிங்க இந்த ஹிந்தி எதிர்ப்பு, இப்போ நாங்கள் எங்கள் ஸ்கூல் காலத்தில் எங்களுக்கு ஹிந்தி எதிர்ப்பு எஜுகேஷனால நாங்களாம் ஹிந்தி படிக்கலை. அப்போ வந்து இதால் வந்து எவ்வளோ நாங்கள் வந்து இப்போ வடநாட்டுக்கு போனோன்னா நம்மளால் ஹிந்தி பேச முடியறதில்ல. அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு புரியுறதில்ல. இப்போ நாளைக்கு ஒரு வேலையே அங்கே கிடைச்சாங்க, அப்போ வந்துட்டு இந்த ஹிந்தி நம்மளுக்கு பேச தெரிஞ்சிருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு 5-6 பாஷை, தட் இஸ் ரீஜனல் லாங்குவேஜஸ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் எல்லாமே கற்றுக்கணும். ஏன்னா அந்த சின்ன வயசில் தான் குழந்தைங்களுக்கு பாஷைகள் நல்லா கற்றுக்க அவங்களுக்கு ஒரு இது முடியும். இப்போ வயசான காலத்தில் நம்மளால் பெரிய லாங்குவேஜஸ் கற்றுக்க முடியாது. அப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஆனால் இப்போ இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் எல்லாருமே பணம் பணம் பணம். இப்போ இது கராத்தே கற்றுக் கொடுத்தா எக்ஸ்ட்ரா பணம், ஸ்விம்மிங் பண்ணால் எக்ஸ்ட்ரா பணம். என்னடா இந்த பணத்தை பண்ணிட்டு இருப்பீங்க? ஒரு ஸ்கூலு, 2 ஸ்கூலு, 10 ஸ்கூலு, எங்கே இந்த பணத்தை தூக்கிட்டு போய் சாகும் போது தூக்கிட்டு போகிறீங்களாடா? கிடையாது. இது வந்துட்டு படிப்பு வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ். பணம் தேவை தான், ஏன்னா நம்ம ஸ்டாஃப்க்கு பே பண்ணணும், காலேஜை நடத்தணும், ஸ்கூலை நடத்தணும், தட் இஸ். ஆனால் பேராசைப்பட்டு இந்த டொனேஷன் வாங்கி 2 லட்சம் 3 லட்சம் 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு என்னங்க 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம், இதெல்லாம் வந்து கொள்ளை. இந்த பேரண்ட்ஸ் மேலேயும் தவறு இருக்குது. இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு போய் இந்த டொனேஷன் கொடுக்குற ஸ்கூலுக்கு தான் ஓடுறாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க அந்த ஸ்கூல் தான் நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. நான் வந்து ஸ்கூல் நடக்கும்போது இந்த ப்ளே ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் என்னோடய ஃபீஸ் வாஸ் ஒன்லி 10,000 or 20,000. நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரீயாக கொடுத்தேன். சிலம்பம், இப்போ வந்து என் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தை வந்திருந்தான், இப்போ வேறு ஸ்கூலில் படிக்கிறான். சிலம்பம் பண்ணுறியாடா, ப்ராக்டிஸ் பண்ணி? இல்லை மேடம் நான் மறந்துட்டேன், எங்கள் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறதில்ல. அப்போ நான் வந்து எங்கள் ஸ்கூலில் அந்த பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு நம்ம அந்த வயசில் அந்த 5 to 10, 12 வயசுக்குள்ள நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளவும் கற்றுப்பாங்க. அதுதான் வந்து க்ரோயிங் இயர்ஸ். அந்த இயர்ஸில் அவங்க கற்றுக்கிறது தான் அவங்க கூட இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே என்னென்னா, நாங்கள் எவ்வளோ கொள்ளை அடித்து எவ்வளோ பென்ஸ் கார் வாங்க முடியும், எவ்வளோ வைரம் வாங்க முடியும், வந்து ஒரு ஷோ பண்ணுறது. இதால் வந்துட்டு நீங்கள் வந்து நிஜமாகவே மக்களுக்கு சேவை பண்ணுறதில்ல, நீங்கள் வந்து கொள்ளை அடிக்கிறீங்க. அப்புறமே இந்த நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ், இப்போ எங்கள் காலேஜில் நாங்கள் வந்து இந்த ட்ரக் ட்ரைவ்னு சொல்லிட்டு இந்த
போலீஸ்காரங்க லோக்கல் போலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களே சொல்கிறாங்க உங்கள் காலேஜில் தான் ட்ரக்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்படி ஏன்னா ஒரு குழந்தை அப்படி இருந்தாலும் கூட உடனே அவங்கள வந்துட்டு கண்டிப்போம். இல்லாட்டி அவங்க பேரண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் பயந்துக்கிறாங்க அவங்க குழந்தைங்கள கண்டிக்கிறதுக்கு. என்ன சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் கண்டிச்சுட்டா அவங்க ஓடிடுறாங்க. இதுக்காக பயந்துட்டு இருந்தானா இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து மரியாதை கொடுக்காத குழந்தைங்க இப்போ நான் பார்க்குறேன். நிறைய அப்பா அம்மாவை இந்த குழந்தைங்க வந்து என்னென்ன கொச்சையான கேள்விகள், நீ ஏன் எங்களை பெற்றுக்கிட்ட, அப்புறமேல் நீ எதுக்கு எங்களுக்கு சொத்து கொடுக்கல, நீ எதுக்காக எங்களுக்கு சொத்து கொடுக்க தெரியாட்டி நீ எதுக்கு பெற்றுக்கிற, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைகள் பேசுகிறாங்க. இது வந்துட்டு எங்கே போகுதோ இந்த நாடுன்னு தெரியல, இவங்களோட ஆட்டிடியூட்ஸ் இதெல்லாம். அதே இது இவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு, நல்ல கல்ச்சரு, நல்ல வேல்யூஸ் கற்றுக் கொடுத்தா இந்த குழந்தைங்க இப்படி பேச மாட்டாங்க. இப்போ வந்து எல்லா குழந்தைங்களுக்கு என்னென்னா, எங்கள் அப்பா அம்மா என்ன எனக்கு பண்ணாங்க, எவ்வளோ சொத்து கொடுத்தாங்க, இது ஒரு பெரிய ஒரு சச்சரவு. அதே மாதிரி நிறைய பசங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து வேலைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இல்லாட்டி தூக்கிட்டு போய் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் தள்ளி விட்டுறாங்க. இதெல்லாம் வந்து பெரிய பாவம். இப்போ வந்து பாவம் எங்கேயும் இல்லை, இங்கே தான் நம்ம செய்யறது தான் பாவம். அதில் இந்த ட்ரிங்க்ஸு, இந்த ட்ரக்ஸு, இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி இந்த ஜிம் கடை ஓவர் டூயிங் ஆஃப் எக்ஸசைஸ் ஆல்சோ நல்லதே கிடையாது. அதால் எவ்வளோ பேர் சாகுறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கணக்கு எடுத்தாங்கன்னா நிஜமாகவே இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். அவங்க போய் அந்த வே வாட்டர், அந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றது, அதில் ஸ்டெராய்ட்ஸ் கலக்கி அதில் ட்ரக்ஸும் கலக்கி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஓவர் டூயிங், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கன்னடா ஆக்டர் வந்து அது இறந்து போனது ஓவர் டூயிங் ஆஃப் எக்ஸசைஸ். நிறைய பேர் ஜிம் மாஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ வந்து கார்டியாக் அரெஸ்டால் சாகுறாங்க. டூயிங் ஆஃப் எக்ஸசைஸ் இஸ் ஆல்சோ நல்லது கிடையாது. இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து விவசாயம் பண்ணும்போது எவ்வளோ வேலை பண்ணாங்க, அவங்களே தான் லேடிஸு மென்னு எல்லாருமே. அப்போ வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் இந்த இவ்வளோ நோய்கள் வந்து தான். அதே மாதிரி இப்போ தண்ணீர் வெரி இம்பார்ட்டன்ட் திங். வந்துட்டு நாங்கள் வந்து மினரல் வாட்டர் தான் குடிப்போம், இல்லாட்டி இந்த இது இந்த பிளாஸ்டிக் கேனில் வருது ஆர்ஓ தண்ணி தான். முட்டா பசங்களாம் இந்த ஆர்ஓ தண்ணி குடிக்கிற, சுப்ரீம் கோர்ட் ஹஸ் பேண்ட் ஆர்ஓ வாட்டர். இந்த ஆர்ஓ தண்ணி குடிக்கிறதால உங்களுக்கு இந்த முட்டியில் வந்துட்டு உங்களுக்கு பலமே போகுது. இந்த முட்டி வலி வரதே அதால் தான். ப்ளஸ் கேன்சர் கூட அதால் வருது. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியல. நம்ம முன்னோர்கள், நம்ம பெரியவங்கெல்லாம் வந்துட்டு அன்றைக்கி அவங்க ஊரில் கேணி தண்ணியோ இல்லாட்டி அவங்க வீட்டில் இருந்த கேணி தண்ணி தான் குடித்தாங்க. எல்லோரும் என்ன பண்ணாங்க, ஒரு பானையில் மண் பானையில் போட்டு, மண் பானை இஸ் த பெஸ்ட் ஃபில்டர். ஓகே, மண்பானை விட வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ எல்லாருமே இந்த ஆர்ஓ ட்ரீட்மெண்ட், இந்த ஆர்ஓவால் மொத்த மினரல்ஸ் வெளியே போயிடுது. இதை வந்து நிறைய பேருக்கு புரியாமல் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறாங்க. மக்கள் நீங்கள் வந்துட்டு இந்த அமெரிக்கன் இந்த கொலஸ்ட்ரால், இந்த அமெரிக்கன் கலோரிஸ் எல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு ஓடாதீங்க. அவங்க ஒரு காலத்தில் நம்ம கடலெண்ணெய் கெடுதல்னு சொன்னாங்க, நம்ம நல்லெண்ணெய் கெடுதல் சொன்னாங்க, நம்மளோட நெய் கெடுதல் சொன்னாங்க, நம்ம தேங்காய் எண்ணெய் கெடுதல் சொன்னாங்க. இன்றைக்கி அதே அவங்க வந்து இன்றைக்கி நம்மளோட பின்பற்றுறாங்க, நம்ம மஞ்சளை பின்பற்றுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம நாட்டில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய மூலிகைகள் இருந்தது முதலிருந்தே. ப்ளஸ் இந்த பட்டை, கிராம்பு, இந்த ஸ்பைசஸ், இந்த பெப்பர், குருமிளகு, இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சில்லிஸு, நம்ம மிளகாய், ஆனால் இந்த பிரண்டை, எவ்வளோ திங்ஸ் நம்ம நாட்டில் நல்ல நல்ல மூலிகைகள் இருக்குது. ஆனால் அதை வந்து அன்றைக்கி நம்ம மறந்துட்டோம். இந்த அமெரிக்கன், இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் போய் இதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஐயோ நம்மளுக்கு ஹெல்த் கெட்டுருச்சு, ஹிஸ்ட்ரின்னு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன கேட்டோன்னா டென்ஷன். இந்த எஸ்பெஷலி கம்ப்யூட்டரில் போய் அந்த 7 hours 8 hours அந்த சேரில் உட்காரதே ரொம்ப கெடுதல். என்னை கேட்டேன்னா, என்னை ஆனால் எங்கே உட்காருறீங்கன்னு சொன்னால் எனக்கு கீழே வந்து சப்பலாங்கால் போட்டு உட்காருதான் எனக்கு. இப்போது நான் சப்பலாங்கால் போட்டு தான் உட்காருவேன். நான் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது நான் சப்பலாங்கால் போட்டு தான் உட்காந்து சாப்பிடுவேன். நான் 5 star ஹோட்டல் போனாலும் என் பொண்ணு சொல்லுவேன், என்ன மம்மி நீ வந்து சப்பலாங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றேன். சப்பலாங்கால் போட்டுருக்கு, நான் வந்து அவனுக்கு பில்லு நான் தான் பணம் கொடுக்குறேன். அவன் என்ன போட்டிருக்கான் நான் சட்டம், நான் சப்பலாங்காலில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது, எவ்வளோ நம்ம ஃபுட் டைஜஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி அதோட உணர்வுகள் நன்மைகளே நிறைய பேருக்கு தெரியல. இந்த சப்பலாங்கால் போட்டு இப்படி உட்காந்து இப்போ கீழே உட்காந்து படித்தான்னா இந்த ஸ்பைனல் கோடு வந்து எவ்வளோ இதாக இருக்குதோ அவ்வளோ இது மெமரி இருக்குது, நல்லது. இப்போ நிறைய பேருக்கு எதுக்கு இந்த வேரிகோஸ் வெயின்ஸ், இந்த முட்டி வலி, இந்த முதுகு வலி எல்லாம் எதுக்கு வருதுன்னா இந்த சேரில் உட்காந்துட்டு வேலை செய்கிறதால தான். அதில் மக்கள் நம்மளுக்கு எவ்வளோ நல்லது இருக்குது. நம்ம நாடு வந்து நம்ம நாடு மாதிரி ஒரு வாஸ்ட் கல்ச்சர், லாட் ஆஃப் லாங்குவேஜஸ், நிறைய கல்ச்சுரல் திங்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதில்
நம்மளோட இதை விட்டுட்டு, கல்ச்சரை விட்டுட்டு யாரையோ போய் நம்ம பண்ணாத. அதே மாதிரி இந்த ட்ரக்ஸு, ட்ரிங்க்ஸு, இந்த தப்பான வழிக்கு போகாதீங்க. ஏன்னா உங்கள் அப்பா அம்மாக உங்களை வந்து வளர்த்தது வந்து உங்களை வந்து ஸ்கூலில் போட்டது, நல்ல படிப்பு கொடுக்கணும்னு நினச்சது, நீங்களாம் நல்ல குழந்தைங்களா, நல்ல சிட்டிசன்ஸ், தட் இஸ் நாட்டு மக்களாக உருவாகணும், நல்லா படித்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆகையால் உங்கள் அப்பா அம்மாவை மதிக்காமல் அவர்களை கொச்சைப்படுத்தாதீர்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். ஆகையால் இதெல்லாம் செய்வதால் தான் இன்றைக்கி பாருங்கள், அந்த கலிஃபோர்னியாவில் இவ்வளோ நெருப்பு இருக்குதுன்னா அது வந்து இயற்கையின் சீற்றம். நான் அதை பற்றி, இந்த இயற்கையின் சீற்றத்தை பற்றி ஒரு நாள் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.